ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலியமா எப்படி பஸ் டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஒரு சிஎஸ்சி விஎல்இ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்சி சஃபார் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலியமா நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம ஏர் டிக்கெட் கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஹோட்டல் கூட பேக்கேஜ் வந்து புக் பண்ணி கொடுக்கறது மூலியமா உங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெவென்யூ, அதாவது நல்ல ஒரு கமிஷன்ஸ் வந்து உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணி நம்ம அதிகப்படியான கமிஷன நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து அப்டேட்டா ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு இ-சேவை சிஎஸ்சி சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான டாஸ்க் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க ஏற்கனவே அமௌண்ட் வந்து லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்றோம். இது வந்து சிஎஸ்சி ரிலேட்டடா நம்ம சிஎஸ்சி டாஸ்க் போர்ட்ல எந்த ஒரு சர்வீசஸ் பண்றதா இருந்தாலும் நம்மளுடைய வாலெட்ல இருந்து தான் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெபிட் பண்ணுவாங்க. அதனால ஒன்ஸ் வந்து உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ்ல வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் நீங்க வந்து அக்கௌண்ட்ல வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல அமௌண்ட் வந்து உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா அந்த ஹோம் பேஜ் வந்து செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிராவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துரும். சிஎஸ்சி சஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு தனியாவே போர்ட்டல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போர்ட்டல்ல நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. சிஎஸ்சி கூட நீங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் சர்வீஸ், அது மட்டும் இல்லாம டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பேக்கேஜ் நீங்க வந்து புக் பண்ணி கொடுக்கறது மூலியமா நல்ல அதிகப்படியான கமிஷன்ஸ் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து பஸ் தான் நம்ம வந்து புக் பண்ண போறோம். அதாவது ஆம்னி பஸ், ஏர் பஸ் நம்ம வந்து புக் பண்ண போறோம். அப்படிங்கிறதுனால பஸ் அப்படிங்கிறதுக்கு நேரா நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரெட் பஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல ரெட் பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இந்த லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நமக்கு வந்து சீட் செல்லர் அப்படிங்கிற பேஜ்க்குள்ள போகும். இதுக்குள்ள ஏற்கனவே நீங்க வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சிஎஸ்சி மூலியமாவும் நீங்க ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பஸ் பார்ட்னரா நீங்க ஆயிருவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ட்ரஸ்டட் ஒரு ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஷிப்பா நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பஸ் டிக்கெட் அப்படிங்கிறதுல ஃப்ரம் நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிண்டி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஓகே. ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கிண்டி சென்னையில வந்து கிண்டின்னு போட்டுட்டு, நீங்க எந்த இடத்துக்கு போய் வந்து இறங்க போறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அத கரெக்ட்டா என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம், ராம்நாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டேட்ல நீங்க வந்து பஸ் வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கஸ்டமர் கிட்ட கரெக்ட்டா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து போடணும். கொஞ்சம் டேட் மாறிருச்சு அப்படின்னா, கேன்சலேஷன் வந்து பண்றது ரொம்ப சிரமம். சரிங்களா? இன்னைக்கு டேட், அதாவது இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அவங்க வந்து கிளம்ப போறாங்க அப்படிங்கிறனால இந்த இடத்துல குடுத்துட்டு நம்ம சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தோம்னா, சென்னையில இருந்து ராம்நாடுக்கு எந்தெந்த பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல ஆர்ஜிபி டிராவல்ஸ் இருக்குது, ஸ்ரீ பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இருக்குது, எம்ஆர்எம் சொல்லிட்டு இருக்குது, நேஷனல் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். கஸ்டமர் கிட்ட வந்து கேட்கணும். அதாவது மினிமம் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500ல இருந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி வந்து சொல்லுவாங்க. இந்த பஸ்லயே வந்து 2 விதமான சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஒண்ணு செமி ஸ்லீப்பர், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர். சரிங்களா? ஸ்லீப்பர் அப்படின்னா ஃபுல்லா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு நம்ம வந்து வரலாம். செமி ஸ்லீப்பர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளுடைய சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பா இருக்கலாம். அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சாஞ்சுகிட்டு நம்ம வந்து தூங்குற மாதிரி இருக்கும். இதான் வந்து செமி ஸ்லீப்பர். சரிங்களா? இது 2க்கும் வந்து முதல்ல இந்த மாரி விஷயங்கள நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து புதுசா விஎல்இ ஆறவங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. சோ தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து திப்பு சுல்தான் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. 2:1 அப்படிங்கிறது வந்து செமி ஸ்லீப்பர் பிளஸ் ஸ்லீப்பர் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து பாருங்க பிரைஸ் வந்து ரூ. 650 இருந்து ரூ. 850 வரைக்கும் பிரைஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து பஸ் ரூட் எந்த ரூட் வழியா பஸ் வருது அப்படிங்கறத வந்து குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு புக் சீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எந்தெந்த சீட்லாம் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இந்த இடத்துல பிளர்ரா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எம்ப்டியா இருக்கு, ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா அந்த சீட் வந்து அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்.
இத ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மேல இருக்கிறது எல்லாமே வந்து அப்பர், கீழ இருக்கிறது எல்லாமே வந்து லோயர் சரிங்களா? அப்பர் அப்படிங்கிறது மேல போயிட்டு நம்ம வந்து சீட் வந்து ஃபில் பண்ற புக் பண்ற மாதிரி இருக்கும். லோயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கிரவுண்ட்ல சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு அப்பர்ல ஒரு டிக்கெட் வந்து போட போறோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல U1 அப்படிங்கிறது வந்து அப்பர் 1 டிக்கெட் அப்படிங்கிற புக் பண்ணிட்டு, நீங்க போர்டிங் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துல பஸ் வந்து ஏற போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அப்படிங்கிறது பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்டாப் அவங்க வந்து அவைலபிளா வச்சிருக்காங்களோ அது எல்லாமே குடுத்திருப்பாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாப், கோயம்பேடு எலக்ஷன் கமிஷன் ஆபீசர் நியர்பை. அதே மாரி அசோக் பில்லர், ஏற்காடு தாங்கல், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இப்ப நம்ம கிண்டி தான் குடுத்துக்க போறோம் அப்படிங்கிறதுனால கிண்டி வந்து குடுத்துக்கலாம். அதே மாரி சைதாப்பேட்டை கோர்ட் குடுத்திருப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி குடுத்திருப்பாங்க, திருவான்மியூர் அடையார் பேக்கரிஸ் குடுத்திருப்பாங்க. அதே மாரி பல்லாவரம் குடுத்திருப்பாங்க, மகாபலிபுரம் பைபாஸ், ஈசிஆர் அதே மாரி ஏகப்பட்ட இதுக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். இத ஒன்ஸ் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா புக் பண்ணணும். சோ இந்த இடத்துல கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கரெக்ட்டா 9:55க்கு பஸ் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சோ நம்ம கரெக்ட்டா அதுக்கு முன்னாடியே போயிட்டு நிக்கணும் அப்படிங்கிற மாரி கஸ்டமர் கிட்ட வந்து சொல்லிருங்க. சரிங்களா? டிராப்பிங் பாயிண்ட் வந்து வழக்கம் போல ராம்நாட் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணிட்டு பேசஞ்சரோட நேம் வந்து கேட்பாங்க. பேசஞ்சரோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க மேலா, ஃபீமேலா அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி இதெல்லாமே வந்து குடுத்துட்டு, பேசஞ்சரோட சிட்டி வந்து கேட்பாங்க. அவங்களோட ஓன் சிட்டி வந்து என்னவோ அத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி வச்சிருந்தாங்கன்னா குடுங்க. அப்படி இல்லன்னா வந்து தேவையில்ல. சோ இந்த இடத்துல எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோசீட் டூ பே அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ரூ. 840 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய சிஎஸ்சி வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரோசீட் டூ பேன்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட சிஎஸ்சி வாலெட் போகும். வாலெட்டோட பின் நம்பர் மட்டும் நீங்க போட்டு வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து காட்டுவாங்க மேல வந்து. சோ இப்போ நீங்க வந்து ரூ. 840 ஒரு பஸ் டிக்கெட் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாலெட்ல இருந்து ரூ. 797 மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, சிஎஸ்சி வாலெட்ல இருந்து கட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராஃபிட். பிளஸ் வந்து கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து க சர்வீஸ் சார்ஜ் அதாவது புக் பண்றதுக்கு உண்டான அந்த அப்ளை சார்ஜஸ் கமிஷன்ஸ் நீங்க வந்து வாங்குறதா இருந்தா, சார்ஜ் வந்து அப் டூ ஒரு டிக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20ல இருந்து ஒரு 30 இல்ல ஒரு ₹50 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பெர் டிக்கெட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கான மெத்தடு. ஸோ இந்த இதுல பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாலெட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு வேலிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வாலெட் பின் கேட்கும். வாலெட் பண்ணி இந்த இடத்துல பே அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க ரூ. 797 சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பே பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து சிஎஸ்சி மெத்தட் மூலியமா எப்படி வந்து பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய சிஎஸ்சி விஎல்இஎல்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.